இது ஆனமலை செக் போஸ்ட்டுங்க. அவன் புக் பண்ணினதை காட்டி அனுமதி வாங்கிட்டு இப்போ செல்லணுங்க. ஓகே, இப்போ வந்து டாப் ஸ்லிப் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு பாருங்கள். இங்கேயும் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. இங்கே தான் போய் கைடு யார் என்று கேட்டு விசாரித்து ட்ரக்கிங் ஏற்படுவோன்னு போய் பார்த்தோம். அப்படி கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு நின்றுருந்தா டீ சாப்பிட்டு. ஓகே, அப்புறம் அப்படியே மெதுவாக கிளம்பிட்டு பாருங்கள். காட்டிற்குள் செல்லும்போது பெரிய பெரிய மரங்களை காண முடியாது பாருங்கள். இயற்கையான இடம் பாருங்கள். நல்லா எங்கே பார்த்தாலும் பச்சையாக இருக்குங்க. செடிப்புகளெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க. செடி வழி பூரா ஈரமாக தான் இருந்தது. நல்லா எப்பவுமே அங்கே ஈரமாக தான் இருக்குமாமாங்க. இந்த மரத்தில் புளியோட நகைக்கண்ணு பறிஞ்சிருக்குது பாருங்கள். அந்த 3 இது பறிஞ்சிருக்கிறது. புளி அசால்ட்டு எறியுங்க அம்மா இந்த மரத்தில். அதுதான் நம்ம இந்த வரைக்கும் பார்த்தோம். மரங்கள் நிறைய பெரிய பெரிய மரங்களாக இருக்குதுங்க. பூரா ஈரமாகவே இருக்குங்க. தடம் வழி பூரா பீச் நிறைய இருக்குங்க. பார்த்தோம் ரொம்ப கவனமாக. போகும்போது யானை சாணம் நிறைய கிடந்தாங்க. யானை நிறைய இருக்குது இந்த காட்டுக்குள்ள சொன்னாங்க. இது பாருங்கள், லீச் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுங்க. லீச் நிறைய இருக்குதுங்க. அது கடிச்சதுன்னா ரத்தத்தை உறிஞ்சால் முடியாது. ரத்தத்தை குடிச்சிட்டு தான் வெளியே வரும். அது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணுங்க. அதனால தான் அங்கே பாருங்க லீச் நிறைய இருக்குது. ஸ்ப்ரே அடிக்கணுங்க. அப்பப்போ காலுக்கு டெட்டால் கலந்த ஸ்பிரிட்டு அதை அடிச்சுக்கிட்டே வரணும். அப்பப்போ அந்த வாசத்துக்கு ஏறாது. அப்படி அட்டாக் அடித்தாலும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. வேறு ஒன்றும் ஆபத்தில் ஒன்றும் இல்லை. நான் ரத்தத்தை ஃபுல்லாக உறிஞ்சிடு. லீச்சு ஒரு புழு மாதிரி இருக்குங்க. அது உள்ளே போய் வெளியில் வந்துடுங்க. பார்த்தா எவ்வளோ பெருசாக இருக்குது. ரத்தத்தை அவ்வளோ ரத்தத்தை குடிச்சிடுங்க. அது
அது ரத்தத்தில் மட்டும்தான் அது உயிர் வாழுங்க. மனுஷங்க ரத்தம், மிருகங்க ரத்தம் அதைத்தான் சாப்பிட்டு உயிர் வாழுது. ஈரப்பதம் இருக்கிறதுனால அதிகமாக லீச்சு வருங்க. அட்டைம்பாங்க தமிழில், அட்டைப்பூச்சி. அது ரொம்ப ஆபத்தானதானுங்க. ஈரப்பதம் இருந்தாவே நிறையா இருக்குங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். அதற்கேற்ற பாதுகாப்பு உபகரணங்களை தான் மாட்டிகிட்டு தான் போகணும். அதெல்லாம் போட்டுட்டு தான் போகணும் பாருங்க. ரக்கமாக இருக்குது. மலை இறக்கத்தில் நடந்து போகிறேங்க. கொஞ்சம் ஸ்லிப்பாக வழுக்கினாவே கொஞ்சம் சறுக்கி விழுவணும். அதில் டீலாக இருக்குது. மெதுவாக தான் நடந்து போகணும். சவுண்டு கேட்குதா? யானை உடைக்கிற மாதிரி. இந்த இடத்துல ஒரு சிறிய நீரோடை தண்ணி போயிட்டுருக்குது. இங்கே அனிமல்ஸ் தண்ணி குடிக்க வரும். எப்போ வேணாலும் வரலாம். தண்ணி நல்லா கிளியராக இருக்குதுங்க. சுத்தமான தண்ணி. தண்ணி பார்ப்பதற்கு நல்லா இருக்குது பாருங்கள். இந்த நீரோடை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடம் மன அழுத்தம் எவ்வளோ இருந்தாலும் இந்த இடத்தையெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மறந்து போய் நிம்மதியாக இருக்குங்க. இந்த இடங்களை பார்க்கும்போது ஆனால் இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ சிரமம். மனசு கொஞ்சம் முடிஞ்சால் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். ஆனால் ரொம்ப அழகான இடம். பாருங்க, மரங்களை நிறையா மரங்களை பார்க்க முடியும். பெரிய பெரிய இந்த இடமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு. க்ரீனஸாக பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அங்கங்கே நீரோடு போயிட்டே இருக்குதுங்க நிறையா. இந்த மரம் பாருங்கள், பெரிய மரம். இதில் புஞ்சை பாருங்க. இது விஷங்களாம். அந்த புஞ்சை சாப்பிடக்கூடாது. ஏதான் ஓ 120 லிட்டரு. கண்டுபிடிச்சிருங்க. 5 கிலோமீட்டர் கப்பலே கண்டுபிடிச்சிருங்க.
ஓ, நம்ம வர்றதே தெரிஞ்சுக்குங்க அதுதான். அந்த ஸ்மெல்ல காற்றுல எங்கேயுமே எல்லாமே கிடைக்கும். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி யானை போயிருக்க மாட்டேங்குதுங்க. நம்ம வரவரை தெரிஞ்சுட்டு போயிடுச்சுங்க. அது வந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம வர்றது தெரிஞ்சிருங்களாமா. வரதே மோப்ப சக்தி உடையது அந்த யானை. அதனால் வர்றதை பாட்டு அது கொஞ்சம் போயிடுச்சு. எதிர்பார்த்துட்டு இருந்தால் கிடைக்கும்னா கிடைக்கல. பாருங்கள், தடமெல்லாம் எவ்வளோ இதாக இருக்குங்க. கொஞ்சம் தான் வழுக்கி விட்டுருங்க. மலையில ஏறும்போது நிறைய இடத்துல வழுக்குங்க. தடத்தை பாருங்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும். பாருங்கள், இது இந்த மரம் வந்து வேருங்க. ஒரு இது விஷங்க. ரொம்ப ரொம்ப நாளாக இருக்கிற வேர். இங்கே ஒரு பூஞ்சை பாருங்கள். இதை வந்து அலங்கார பொருட்கள் யூஸ் பண்ணலாமாங்களா, ஃபர்னிச்சர்களுக்கெல்லாம். அலங்கார பொருட்கள்லாம் இருக்குதுங்க ஃபர்னிச்சரில். ஆமாங்க, அதுக்கெல்லாம் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓ, இந்த காலங்களா? ஓ, அப்படியே இருக்குங்க லைஃப்லாம். வார்னிஷ்லாம் வாங்கி அடிப்போம். அப்படின்னா அது இதாகாதுங்க. என்ன பார்த்தீங்கன்னா பேப்பர் காலம்னு சொல்லிட்டீங்க. இது சாப்பிட்றது இல்லை, ரசம்தான். இது அலங்கார பொருள் வந்து ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணுற இடத்துலலாம் இது யூஸ் பண்ணுவாங்க டெக்கரேஷனுக்கு. வரும்போது செடி இருக்கிறதையா பார்த்து வரணும். செடி இடம் பறவைலாம் யூஸ் பண்ணணும். குளிவாக இருக்காங்க. கருவேப்பிலை வாசம் அடிக்கிங்களா? இது வந்து காட்டு கருவேப்பிலை இலையோட வாசம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வாசம் அப்படியே பார்த்து கருவேப்பிலைன்னு. இது வந்து கருவேப்பிலைங்க. கருவேப்பிலை, காட்டு கருவேப்பிலை. அதே மாதிரி தான் வாசம் அடிக்குதுங்க. மோந்து பார்த்த பிச்சு அதே மாதிரி தான் வாசம் அடிக்குது. ஆமாங்க, அந்த இது லவங்கப்பட்டை. இந்த மரம் வந்து லவங்கப்பட்டை மரங்க. இந்த பிரியாணிக்கு போடுவாங்களா, பிரியாணிக்கு அந்த இதுங்க.
இங்கே ஒரு மரம் விருந்து கிடக்குது பாருங்க, குமிச்சு தான் போகணும். ஓகே, ஃபீமேல் தான் வளர்க்கட்டுங்களா? இது பாருங்க, காட்டில் இருக்கிற எட்டுக்கால் பூச்சி நல்லா கருப்பாக பெருசாக இருக்குது பாருங்க. கூடு நல்லா கட்டிக்குது, நல்லா அகலமாக. பூரா தண்ணிங்க, பார்த்து தான் நடக்கணும். லீச்சு ப்ராப்ளம் நிறைய இருக்குது. பாருங்கள், இந்த மரம் தான் முளவாட்டுக்கால் அப்படிம்பாங்களேங்க. முளவாட்டுக்கால் சூப்பு வச்சு இது ரொம்ப மருத்துவ குணம் கொண்டதுங்க. மூட்டு வலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதுதான் அந்த மரம் பார்த்துங்க. போனவர் வச்சு குடிச்சாத ஒரு இது வாங்கிட்டு இருக்குது, சாப்பிட்டு விற்கிறாங்க. நிறைய மூங்கில் மரம் இருக்குதுங்க அந்த இடத்துல பாருங்கள். ரொம்ப அதனால தான் ரேட் அதிகமாக சொல்கிறாங்க. அது கிலோ எவ்வளவோ சொல்கிறாங்களே, என்ன சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ட் 2ல் இன்னும் இதை விட சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. நீரோடை இருக்குதுங்க, அதை பற்றியும் பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்த பாட்டை கண்டிப்பாக பாருங்கள். நன்றி.